வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு பால் எடுத்துருக்கேன். இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் பால் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் பால் 1 கப் பால் வரைக்கும் நம்ம இதை நல்லா சுண்ட காய்ச்சிக்க போகிறோம். அது கூட ஒரு 1/2 கப் சுகரும் கண்டன்ஸ் மில்க்கும் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப்பு. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொதி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதில் நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த நட்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே போட்டோம்னா இன்னும் கொதித்து வரும்போது நல்லா அந்த நட்ஸும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. இல்லை உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா அது நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சுருங்க. கொதித்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், 1 கப் பால் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஆற வச்சுடுங்க நல்லா. இப்போ ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலையும் ஆறின பாலையும் இதோட மிக்ஸ் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இதை அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டே எடுத்தோன்னா நமக்கு அழகான குல்ஃபி வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.